பண்ற? என்ன பண்றன்னு வேடிக்கை பாரு. சரி பா. பேசி ஏன் சொல்லி விடு. பக்கால ஓடி. ஓதுறத. ஏய் வாயன மண்ணு வந்து போகுதுடா. ஏடா போய் சாவடிக்கிற செஞ்சங்க பண்ற. ஒழுங்கா வந்து சொல்லையாடா. வந்து பூஜை பண்றதுக்கு ரெடி பண்றா. அப்படி சொல்லு பண்டுனா நீ ஊர் கிளம்பிடுவியா வண்டி எடுத்துட்டு? ஒரு சீப்பு பழம் கொடுத்தாங்க, பாதி காரணம் எல்லாம் கொட்டி விட்டாங்க. பழுத்துக்குச்சு. கேளுங்க மகாபாரதம், ராமாயணம், கந்தபுராணம், சிவபுராணம் பார்த்தாலும் சரியே, படித்தாலும் சரியே, காதால் கேட்டாலும் சரியே, ஒரு 10 ரூபாயாவது நம்ம கை காசு செலவு செய்யணுமா? என்ன காரணம்? அந்த குடும்பத்தில் உள்ள அந்த கதையில் உள்ள சில புண்ணியம் குடும்பத்தை வந்து அடையுமா? அதனால இப்ப மகா விஷ்ணுவாகிய என் குடும்ப நலத்துக்காகவும் குடிமக்கள் நலத்துக்காகவும் உங்க எல்லோரும் நலத்துக்காகவும் சுபூஜையில் அமர்றேன். எல்லோரும் வந்து உங்களால் முடிஞ்சது 5 ரூபா 10 ரூபா போட்டு இந்த சுபூஜையில கலந்துக்காங்க. மிக மிக உங்க கஷ்டத்தை சொல்லி, என் மனசுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டி இதுல கலந்துக்காங்க. நல்லதே நடக்கும். கேளுங்க மகாஜனங்களே, காசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அடிவட்டு பேரும் பொன்னாலப்பட்ட விஷ்ணு பரமா, நீ எப்படி என்றால் நாட்டு மக்களுக்கு ஒசரம், நாட்டு மக்களுக்கு ஒசரம் இன்னும் மென்மேலும் கடவுள்கள் மென்மேலும் உயர வேண்டும் பூஜை பண்றாங்க. காசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வந்து தொட்டு கொண்டு போனா நல்லது நடக்கும். போற்றி செய்தே
அரங்கர மகாதேவனா ஓம் அரங்கர மகாதேவா ஓம் அரகர மகாதேவா ஓம் நமச்சிவாய நமகே ஓம் இலச்சவாய நமகே ஓம் அபும் பவும் சமம் கிளியும் ஜப்பும் சிஞ்சும் ஊம்பும் செங்கும் கிளியும். ஏய் என்ன பண்ணிக்கிற ஆனா சண்டாளா இது சாமி கச்ச பழம்டா சாப்பிடக்கூடாது ஆமா அப்புறம் மாதிரி ஏண்டா பூஜை வச்ச பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க பூஜை முடியணும் முடிகிற வரைக்கும் அது எதுவும் சாப்பிடக்கூடாது செய்தவனே பரமேஸ்வரனாகப்பட்டவர் வந்து விட்டார் போல் தெரிகிறது. வரத்தை அழித்து விட்டார். வரம் கொடுத்துட்டார் போல. எவ்வளவு ஒரு பொறுப்புமை இருந்தா ஏப்ப கயப்பூரா வாழை பழத்தை தோலை போட்டு எப்படி சம்பவம் படுத்து தூக்கிட்டுப்போம். மாதிரி மாதிரி யாரு மாதிரி மாதிரி கை அந்தாட கொண்டு போவாரு. பூச்சி முடிச்சு போலாமா? என்ன பண்ணிருக்கிற? என்ன அவனு பண்ணலையே. தூக்கம் வந்துருச்சு. நீ பாட்டு பாட எங்கடா? ஆமா எங்கடா சாமி சாமி தண்ணி ஊத்த போயிருக்குதுங்க. பழம் சாமி தின்னு புடிச்சிங்க. ஏண்டா வெங்கடாஜலபதி நான் மட்டும் தான் இருக்கிறேன். எங்கடா சிவலிங்கத்தை காணோம்? சிவன் சோப்புக்குள்ள போயிட்டாங்க. சரி போச்சு. பழம் அதுங்க சாமி தின்னு புடிச்சிங்க. தேங்காய் எங்க? தேங்காய் சட்னி ஆட்டி போட்டோங்க. வேற வழி இல்லை. காசு எடுக்கல மந்திரி யாரு? இன்று பூஜை இப்ப முடிச்சிருக்கிறோம். நீ எப்ப எத்தனை நாள் பூஜை இருக்குது? 48 நாள் பூஜை செய்யணும். சரி 48 நாளைக்கு 48 சீப்பு. அப்படியா? இனிமேல் உன்னை உட்கார வைப்பேன்.
இதுக்கு மேல இந்த பக்கம் தான் நிக்கணும். சரிங்க. இங்க பாரு, ஒரு வருட காலத்திற்கு அதாவது ஒரு யுகம் ஆகுதா, ஒரு காலம் ஆகுதா யாருக்கு தெரியும்? என் மைத்துனாவில புரிய சிவபெருமான் வந்தால் மட்டுமே உண்டு. அதனால சிவபெருமானுடைய மகிமை சொல்லத்தகாது. அதனால் இப்ப நாட்டு மக்களுக்கு நாம இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா, அப்படித்தானே? எல்லோருக்கும் நல்லது செய்யணும். அதனால